வணக்கம் நண்பர்களே, ஆர்கேடிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் பன்னீர்செல்வம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூட்டிஸில் சிக்னல் தான் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லைங்க, கூடவே பெல் ஐக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம், கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம். டிடி சம்மந்தமாக எதனா கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணுங்கள். வாங்க நம்மளே எப்படி சிக்னல் ட்ராக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மக்கிட்ட டிவி இருக்குது, மேலே ஆண்டனா இருக்குது. ஸோ செட்டாப் பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். நம்மகிட்ட ஒரு செக்கிங் ஒயர் போட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ சிக்னல் செக் பண்ணுறதுக்கு முன்னால், சிக்னல் நீங்களே ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய செட்டாப் பாக்ஸை, அதாவது மற்ற டிஷ்னால் நீங்கள் உள்ள செட்டிங்ஸ் போய் மாற்றணும். இதில் அப்படியே கிடையாது. உங்களுடைய பவர் ஆன் பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ ஆன் பண்ணும்போது பின்னாடி ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும் சின்னதாக. ஸோ ரீசெட் பண்ணுறது இதுதான். ஸோ இதை அழுத்தி பிடிச்சிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் கீழே ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி ரெண்டுமே காமிக்கும். இப்போ பாருங்கள், இது கலைஞர் இருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஆன் பண்ணுறேன். டிவி ஆன் ஆச்சு. செட்டாப் பாக்ஸு ஆன் ஆகிற வரைக்கும் ரீசெட் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கணும். ஓகே, எல்லாமே காமிக்குது. ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி இது ரெண்டுமே காமிக்கலாம். இப்போ நான் செக்கிங் ஒயர் போட்டு ஸோ எப்படி ட்ராக் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ செக்கிங் ஒயர் போட்டேன். இப்போ டிஷ்ஷை மட்டும் நான் அலைன்மெண்ட் பண்ணுறேன். ஒரு எல்என்பி பார்த்தீங்கன்னா ரைட் இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரென்த் குவாலிட்டி சிக்னல் வந்துருச்சு. எனக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்எம்பி மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு சிக்னல் வந்துருச்சு. ஸோ தேவையான சிக்னல் கிடச்ச உடனே இப்போ நெட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் வச்சுக்கோங்க. எனக்கு சிக்னல் குவாலிட்டி ஸ்ட்ரென்த் ரெண்டுமே கிடைச்சிச்சு. ஸோ நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுடைய செட்டாப் பாக்ஸை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. இது கலைஞர் டிவி இருந்தாலும் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். ஸோ எல்இடி டிவி தூக்கிட்டு வர அளவுக்கு நம்ம பெருசாக ஒர்த்தாக இல்லை அது தூக்கிட்டு வர முடியாது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ உங்களுடைய சேனல் நமக்கு மாற்றி பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல எங்க தலைவர் நிக்கிறார். கம்யூனிஸ்ட் நின்ற இடத்த ஓகே, எல்லாமே சாங்ஸ் வருது. ஸோ இது உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.